ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம திருத்தணி படிப்பூஜை உற்சவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் விமர்சையாக இந்த திருத்தணி முருகன் கோவிலில் படிப்பூஜை விழா வெகு சிறப்பாக படுகிறது. ஸோ அதோட சிறப்பு தொகுப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த படிப்பூஜை எப்படி இங்கே திருத்தணி முருகன் கோவிலில் நடக்குதுன்றதையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க. நான் இதோட வரலாறு மற்றும் இந்த படிப்பூஜையின் சிறப்பு பற்றி நான் சொல்லிகிட்டே வரேன். திருப்புகழ் ஓங்கும் திருத்தணி படிப்பூஜை. விடிய விடிய புத்தாண்டில் அருளும் சுப்பிரமணியன். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு தினத்துக்கு முந்தைய நாள், அதாவது 31 டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே திருத்தணி முருகன் கோவிலில் படிப்பூஜை விழா வெகு சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. ஸோ அதோட முக்கிய நிகழ்வாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த படிப்பூஜை விழா வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க. ஸோ திருத்தணிகை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருத்தலத்தில் இந்த தலத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த படிப்பூஜை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தொடங்கியிருக்கு. ஸோ இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். இந்த குமரனை தரிசிப்பதற்காக படிகளில் ஏறியே செல்ல வேண்டும். படிப்படியாக இறைவனை நெருங்குவதாலே இந்த திருப்படிகளை நமக்கு உணர்த்துகின்றன. உயரிய தத்துவம், நீளமும் உயரமும் உள்ள மலைப்படிகளில் அரோகரா சொல்லி எட்டுகளை வைத்து ஏறி வியர்வை வியர்க்க கோவிலை அடைகிறோம். இத்தனை சோர்வுகளையும் அளப்புகளையும் உதறிவிட்டு பக்த கோடிகளோடு நின்று அவனை சந்நிதியில் தரிசிக்கும் போது கிடைக்கிற ஆனந்தமே சொல்லி மாளாது. சுவாமி மலையில் அமர்ந்துள்ள 60 படிக்கட்டுகளுக்கும் ஆண்டுதோறும் தமிழ் வருடப்பிறப்பன்று படிப்பூஜை நடைபெறுகிறது. 60 தமிழ் வருடங்களின் பெயர்களாக இந்த படிகளை விளங்குவதாய் ஐதீகம். எனவே அவற்றிற்கு ஆண்டுதோறும் சித்திரை முதல் நாளில் பூஜைகள் நடைபெறுகின்றன. அதை போலவே 365 படிகளை கொண்டிருக்கும் திருத்தணி முருகன் கோயிலில் படிப்பூஜை, அதாவது ஆண்டுதோறும் 31ஆம் தேதி சிறப்பாக இங்க படிப்பூஜை கொண்டாடிட்டு வராங்க. ஆண்டுதோறும் 365களை குறிக்கும் வகையில் இந்த படிக்கட்டுகள் அமைந்துள்ளன. இவை ஒவ்வொன்றிற்கும் வெற்றிலை பாக்கு, பழம், சூடம் வைத்து 2 நாட்களுக்கு பூஜை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 31ஆம் தேதி காலையில் தொடங்கி மறுநாள் விடிய விடிய நடைபெறுகின்றன. இந்த புத்தாண்டு படிப்பூஜை தினமாக ஜனவரி 1ஆம் தேதி அன்று இரவு 10 மணி வரையிலும் நடைபெறுகிறது. அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா இந்த படிப்பூஜை துவங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் ஆதலால் படிப்பூஜையை முன்னிட்டு திருத்தணி பகுதிகளில் உள்ள ஆன்மீக மடங்கள், மண்டபங்கள் முழுவதிலும் திருப்புகழ், கச்சேரிகள், இசை நிகழ்ச்சி என தொடர்ந்து களை கட்டி வருகின்றன. முருகப்பெருமானை வழிபட வருகை தருகிற அடியவர்கள் அனைவரும் உள்ளூர் பக்தர்கள் வாரி அன்னதானம் வழங்கி வருகின்றனர். புதிய ஆண்டில் எல்லா தினங்களிலும் நன்மையை சூழ்ந்திட வேண்டும் என ஒவ்வொரு தினத்தையும் வணங்கி முருகனை பிரார்த்தித்து பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். நாமும் அவர் நாம துதிப்போம் வேண்டி அருள்வான் வேலவன். ஸோ இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சிறப்பாக அமைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த படிப்பூஜை இங்கே எவ்வாறு சிறப்பாக கொண்டாடுறன்றங்களை நம்ம போய் பார்க்கலாம்.